எனக்கு நான் ஏற்கனவே போன வருஷம் சொன்னேன், எனக்கு சொன்னல என்னுடைய குலசாமி கோயில் பொதுமக்களுக்கும் அது சொந்தம். எனக்கு குலசாமியை திருவேற்றுடைய ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம் 25 ஏக்கரை ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு சொன்னல. நான் கூட சொல்லி போன வருஷம் சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். சொன்னேன் அவர்கிட்ட, அண்ணே இந்த மாதிரி ஆட்டையை போட்டு இது ஒரு நத்தம் பக்கத்தில் வச்சுருக்காங்களாம், உள்ள ஒரே கூத்தடிக்கிறாங்கன்னே, யாரும் போப்பா வாங்க முடியல, பேப்பர் இருக்கானேன்னாரு. அது மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு, இருக்குனேன்னு கொண்டாங்க. காலையில் பார்த்தா வந்துருச்சு, இடம் முடிஞ்சு போச்சு. 25 ஏக்கருங்க. அதை வாங்கி அனத்தில் வாங்கி அழகாக வச்சுட்டார். இப்போ ஒரு உத்தரவு சொன்னேன், அண்ணே அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பரமக்குடி, காட்டு பரமக்குடின்னு ஒரு ஊர் ராம்நாத் சைடில், அண்ணே ஒரு சின்ன உதவி பண்ணுங்கண்ணே, கோயில் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, இடமெல்லாம் வாங்கியாச்சுண்ணே, ஒரு ராஜகோபுரம் கட்டி கொடுங்கண்ணே சின்னதா அப்படின்னு சொன்னேன். ஏன் சொல்லலை பண்ணாலா? அறிவில்லை உனக்கு? யாரங்கே வர சொல் அப்படின்னாரு. வேலை நடந்துகிட்டு இருக்கு. வந்தாங்க, பறக்கு மண்ணை செக் பண்ணாங்க. இப்போ டக்கு 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 டக்குன்னு ராஜகோபுர வேலை நடக்குதுங்க. யாருங்க செய்வாரு? முதலமைச்சர் அதாவது நம்ம தமிழக முதலமைச்சருடைய அவருடைய பரிந்துரையிலையும் உதயநிதி ஐயா டெப்டி சிஎம்டைய பரிந்துரையிலையும் அண்ணே அழகா அதை உடனே கேட்டு உடனே டக்கு டக்கு டக்குன்னு அதெல்லாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காருங்க. காரணம் முதலமைச்சர் அப்படித்தான், அவருக்கு ஏற்ற அமைச்சர் இவர். இல்லை இவர் மட்டும் இல்லை, இவர் மா சுப்பிரமணியன் எத்தனையோ பேர் வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவ்வளோ பேர் அருமையான ஒரு அந்த போர்ப்பட தளபதி மாதிரி மாண்டிருக்காங்க எல்லாரும். அதனால இந்த இயக்கம் 75 ஆண்டுகளாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம முழுசாக சொல்லக்கூடாது, பெரிய அரசியல் பேச்சு மாதிரி ஆகி போவோம். நான் வரும்போது சொல்லிட்டாரு, அரசியல்லாம் பேசாதனே, நீ சும்மா தலைவரை அவரை போய் வாழ்த்துறதுக்கு நம்மளால் முடியுமா? ஆனால் எங்கள் அப்பாவை வாழ்த்தவங்கள நான் என் தகப்பனை வாழ்த்துற மாதிரி அவரை ஆயுசோடு இருக்கணும். ஆயுசோடு இருந்து கையால் சவுத்தோடு இருந்து இன்னும் மக்களுக்கு நிறையா செய்யணும். அவர் பிள்ளையும் செய்வார், அவர் பேரனும் செய்வார், அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க, செய்வார். இந்த தமிழ் தாய் அந்த வெற்றி திருமகள் இவரை எந்நேரம் பற்றி கொண்டு இருக்கிறாள்ங்கிறது நல்லா தெரியும்.